ஒரு சில விஷயங்கள் ஆண்டவர் உங்க கையில சில காரியங்களை உடனே கொடுக்காததுக்கு ரீசன் என்னன்னா, அதை நம்ம எப்படி ஆண்டு கொள்வோம், இல்ல அதை எப்படி நம்ம கையாளுவோம்னு நமக்கு அந்த ஞானம் இல்ல அந்த பொறுமை இல்லையா இருக்கலாம். அதனால அவர் கொடுக்கிற கிஃப்ட நம்ம தொலைச்சிடுவோம், இல்ல இழந்துடுவோம், இல்ல நம்மளோட பாஷைக்கு சொதப்பிடுவோமா இருக்கும். அதனால அவர் அத ஏற்ற காலத்துக்காக வைத்து நம்மள பழுக்க வைக்கிறார். So the certain reasons, one of the certain reasons that God does not give things according to our time is because we might not know how to handle that certain blessing or that certain thing. So God is preparing us for that blessing. அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்து சேரணும்னாக்க காத்து இருக்கிறது ரொம்ப அவசியம். So for that blessing to be received by us, waiting is a major thing in our life. ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தோம். வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தோம். எல்லாருக்கும் உடனே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி அங்க வரல, காத்திருந்துதான் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. From generation to revelation we see everyone had received their fulfillment of promise after a period of waiting. இந்த இடத்துல சவுல் ராஜாவை பார்க்கறச்சே அவன் ராஜாவை உடனே ஆயிட்டான் ஃபர்ஸ்ட். ஆனா அது அவனுக்கு கையாடுறதுக்கான அந்த ஞானம் இல்ல, அதை அவன் இழந்துட்டான். If you look at the life of Saul in the Old Testament, he became a king instantly, but he was not able to handle it in the right way, and it was the kingdom was taken away from him. நம்மளும் சில நேரங்கள்ல தேவன் எத்தனையோ வரங்களும் நன்மைகளும் கொடுத்தோம், அதை கையாளுறதுக்கு நம்மளுக்கு அது இது இல்லாத ஞானம் இல்லாததுனால சிலதெல்லாம் நம்ம அப்படியே மங்கி போகவும் அணைஞ்சு போகவும் சில பத்தி இழந்து போகவும் வரும். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது குறித்த காலத்துல நிறைவேற்ற போறாரு. அந்த ஒரு விஷயத்த நினைச்சு, அந்த தரிசனம் நடக்கலன்னு நினைச்சு கொடுத்திருக்கிற விஷயங்களை கொடுத்த இப்ப இருக்கிற தரிசனங்கள் நிறைவேற்றாதபடிக்கு நானும் நீங்களும் சோர்ந்து போய் முடங்கி போய் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. Amen, amen. So even in our life, God would have given us so many blessings of gifts, but sometimes we would not know how to handle it. But today we're gonna make it a point that we will handle everything in the Lord's perspective, and we will wait no matter what. Even we will not get weary. We will just trust in the Lord's time, and we will not think that it's being delayed. நான் சொன்ன இயேசுவோட கூட நம்மள கம்பேர் பண்ணி பார்ப்போம். இயேசு பிறப்பது, இயேசு பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிரோட எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இந்த மீண்டும் வரப்போகிறார தவிர மற்றதெல்லாம் நடந்து முடிஞ்சது இல்ல. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய தரிசனங்களை சொல்லி அதை நிறைவேற்றி இருக்காரு. அதை நம்ம பார்த்து இப்ப இருக்கிற தரிசனத்தை என்ன கொடுத்திருக்காரோ அதுல நடக்கணும். இன்னும் வரப்போகிற தரிசனம் இன்னும் நடக்கலைன்னு சொல்லிட்டு இப்ப கொடுத்திருக்கிற தரிசனத்துக்கான காரியத்தை சாக்கு போக்கு சொல்லி நம்ம தள்ளி போடக்கூடாது. If we look at the life of Jesus, he was born as a human, he grew, and he was crucified, he died, and he's going to come one day. He's going to return back one day. Just like that, God had done so many things in our life that we have to walk in that present moment of vision rather than thinking about the things that are yet to happen. அப்ப இந்த இடத்துல நான் எனக்கு கொடுத்திருக்கிற இன்றைக்கான தரிசனம் என்ன, இப்ப இந்த தரிசனம் இந்த காலத்துக்கு, இந்த மாதத்துக்கு, இந்த நாளுக்கு, இந்த வாரத்துக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். So today let's make it the point that whatever vision that God has given us for the present time, for this moment, we will walk in it, and everything will happen at the right time. சவுல் கிட்ட சொன்ன அதே தேவன் தான் சவுல் அந்த இடத்துல உண்மையா இல்லாததுனால தாவீதை கொண்டு வந்தார். நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல நம்ம அதிகாரி ஆண்டவர் வைப்பாரு. Amen. The same God who made Saul the king, he feels bad and he removes the kingdom from Saul. So if we have been faithful in the little things, God will make us a ruler above many. ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த காரியங்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல இப்ப குறித்த காலத்துக்கான தரிசனங்கள் நடந்து கொண்டிருக்கு, அதுல நீங்க இன்னும் எப்படி நீங்க பிரயாசப்படணும், அதை நீங்க எப்படி இன்னும் ஆண்டவர் நாம மகிமைகள் நடந்துக்கணுமோ அதை பார்த்து நடங்க. உங்களுக்கு சொல்லி இருக்கிற இன்னும் நிறைவேறாத தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இருக்கு இல்லையா, ஏற்ற காலத்துல தேவநாம மகிமைப்படாது நிச்சயமா நிறைவேறும். அதுக்கு தாமதித்தாலும் உங்களுக்கு அது தாமதமான மாதிரி தோணினாலும் அதுக்கு காத்திருங்க, அது நிச்சயமா வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். The vision that the Lord has given for you will be definitely fulfilled at the right time. It may feel like it's being delayed for you, but it's not being delayed in the Lord's time or in the Lord's calendar. So just trust in the Lord and walk with us.